நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் இந்த வசனம் புரிஞ்சுதா? என்னது? முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்படுவது என்ன? ரட்சிக்கப்பட்டால் என்னென்ன நடக்கும்? ரட்சிக்கப்படுவதற்கு நம்ம எப்படி மாறணும்? இதுதான் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிம்பிளான டைட்டில். நம்ம முடிவு பரியந்தம் ஆண்டவருக்குள்ள எப்படி நிலை நிற்க முடியும்? நிலை நிற்க முடியுமா நம்மளால? இந்த உலகத்துல, பாவப்பட்ட உலகத்துல இருக்கிற பிரச்சனைகள் மத்தியில, இந்த விக்கிரகங்கள் மத்தியில, அநேக பாவத்துல மத்தியில நம்மளால ஆண்டவருக்குள்ள நிலை நிற்க முடியுமா? நிலை நிற்க முடியுமா? முடியல. ஹல்லேலூயா. உண்மையை சொன்ன மக்களுக்கு நன்றி. நிலை நிற்க முடியாது. ஏன்னா இப்ப இருக்கிற கண்டிஷன் எப்படி இருக்கு? இந்த உலகம் எப்படி இருக்கு? பாவத்துக்குள்ள போயிட்டு இருக்கு. அநியாயத்திலையும் அக்கிரமத்திலையும் அழிஞ்சு கொண்டு இருக்குது. அப்படித்தானே? வேசித்தனத்திலையும் விபச்சாரத்திலையும் அழிஞ்சு கொண்டு இருக்கு. ஒரு மக்களை பாக்குறாங்கன்னா, ஒரு பொண்ணுங்களையோ ஒரு பசங்களையோ யாருமே ஒரு நல்ல எண்ணத்தோட பாக்குறதே கிடையாது. அப்படித்தானே? ஏன்னா மக்களுக்குள்ள என்ன செய்து அந்த பாவத்தின் கிரியைகள் ஆட்கொண்டு கொண்டிருக்கிறது. ஆனால் நம்மளை போல இருக்கிற சிலர் மக்கள் உண்டு. ஏசப்பாக்குள்ள இருக்கிற சில ஜனங்கள் இருக்காங்க. ஆண்டவருக்கே பாடுகள் இருந்தது, ஆண்டவருக்கே சோதனைகள் வந்தது. அப்படித்தானே? ஏசப்பா 40 நாள் உபவாசிச்சு ஜெபிக்கும் போது என்னாச்சு? பிசாசானவனை அனுப்பி என்ன சொன்னாங்க? சோதிக்கப்பட்டாங்க. ஆண்டவரையே சோதனைக்கு உட்கொள்ள வச்ச அந்த பிசாசுக்கு நம்மெல்லாம் ஏமாத்துறோம். அப்படிதானே? அவருடைய கால்களுக்கு நம்மளை பார்த்து அற்பமா நினைப்பாங்க. ஏன்னா நம்மலாம் எப்படி ஈஸியா சீக்கிரத்துல விழுந்துருவோம், சீக்கிரத்துல பாவத்துல விழுந்துருவோம். சீக்கிரம் இந்த யாராவது ஒரு சொல்ல சொன்னாங்கன்னா நம்ம அந்த அன்புல விழுந்துருவோம். அப்படிதானே? யாரு? ஏன்னா நமக்கு அன்பா நேசிக்க கூடியவங்க யாருமே இல்ல. நம்மள அன்பு காட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதும், நான் உன்னை நேசிக்கிறேன், உன் கூட இருக்கிறவங்களை விட நான் உன்னை அளவுக்கு அதிகமா நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா போதும், நம்ம என்ன செஞ்சிருவோம்? இந்த பாவத்துல விழுந்துருவோம். இந்த மாதிரி நிலைமையில நம்ம எப்படி முடிவு பரியந்த ஆண்டவருக்குள்ளாக நிலை நிற்கணும்? ஏசப்பாக்குள்ள எப்படி நிலை நிற்கணும்? விசுவாசத்துல நிலை நிற்கணும், ஆண்டவருடைய ரட்சிப்புக்குள்ள நிலை நிற்கணும், ஆண்டவருக்குள்ள நிலை நிற்கணும். ஹல்லேலூயா. என்ன சொல்லணும்? என்ன வந்தாலும் நான் ஏசப்பாக்காக இருக்க போறேன், ஏது நடந்தாலும் நான் ஆண்டவருக்காக நிற்க போறேன். இந்த உலகத்தில் இருக்கிற பாவங்கள், இச்சைகள், காம வெறிகள் எதுவும் என்ன செய்யாது, என் பக்கத்துல வராது. ஏன்னா நான் ஆண்டவருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, நான் ஆண்டவருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பையன். ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒரு 2 ஊழியக்காரங்க இருந்தாங்க.